ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. ஆல்ரெடி 5 பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இது பார்ட் 6. இந்த வீடியோ எதுக்குன்னா டீட்டெயில் அனாலிசிஸ் ஆஃப் எ மேட்ச். ஒரு மேட்ச்சை நம்ம ஏன் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நடக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம மேட்ச் எப்படி அணுகிறது, இல்லை எது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும், எந்த பாசிபிலிட்டிஸ் அணுகுனா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆன் டைமில் நீங்கள் டாஸ் போட்ட அப்புறம் மேட்சை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஐடியாஸ் தான் வரும், மற்ற ஐடியாஸ் எதுவுமே வராது. நம்ம எல்லா ஐடியாஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா எந்தெந்த மாதிரி டீம் போகும், எந்தெந்த மாதிரி மேட்ச் போகுன்ற நம்ம ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம டீம் போட்டு எது பெஸ்ட்டு பாசிபிள் வேவோ அந்த டீம் போட்டு வின் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் போகும். ஒன் சைடுன்னு ஒரு மேட்ச்சில் ஒன்று நடக்கும். ஒன் சைடுனா என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீம் ஒரு வீக் டீம், ரெண்டு டீம் மேட்ச் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக ஒன் சைடாக தான் இருக்கும். ஸ்ட்ராங் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, வீக் டீம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ காம்பினேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7:4 தான் இருக்கும். 7 பேர் வின்னிங் டீமில் 4 பேர் தோக்கிற டீமில், இல்லைனா 8:3 இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் டீமுக்கும் ஒரு வீக் டீமுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா, இப்போ ஸ்ட்ராங் டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், என்ன நடக்கும்? கண்டிப்பாக அவங்க ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் ஒரு 1 2 3 யாராவது ஒருத்தவங்க நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க. அவங்க கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் வருவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த தோக்க போகிற டீம்லேருந்து பவுலிங் போடுறாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு ரெண்டு பவுலர்ஸ் கண்டிப்பாக டீமில் வந்துடுவாங்க. ஜென்ரல் ஃபேக்டில் சொன்ன பாருங்கள், அதேமாரி 2 பவுலர்ஸ் கண்டிப்பாக டீமில் வந்துடுவாங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் வின்னிங் ஸ்ட்ராங் டீம் இருக்குல்ல, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்ட்ராங் டீம் என்ன பண்ணுவாங்க, பவுலிங் போடும்போது விக்கெட் நல்லா எடுப்பாங்க. அதில் மினிமம் 2 பவுலர்ஸு மேக்ஸிமம் 3 பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இதில் பேட்ஸ்மேன் நிறையா, வின்னிங் டீமோட பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 8:3 வரும். ஓப்பனிங் பேட்டிங் ஸ்ட்ராங் டீம் பண்ணாங்கன்னா 8:3 அதிகபட்சம் வரும். ரேராக 7:4 வரும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். பேட்டிங் பண்ணுறவங்க ஓரளவு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டீமில் பவுலிங் பண்ணுறவங்க, லூசிங் டீமில் பவுலிங் பண்ணுறவங்க 2 பேர், அதேமாரி பவுலர்ஸ் நிறைய விக்கெட் இருப்பாங்க. இப்போ யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற ஸ்ட்ராங் டீமோட பேட்டிங்கோட யாராவது ஒருத்தவங்க கேப்டனாக வைஸ் கேப்டனாக வருவாங்க. இல்லைனா செகண்ட் பவுலிங் போடுறாங்கல்ல, அவங்க ஸ்ட்ராங் டீமோட பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கேப்டனாக வைஸ் கேப்டனாக வருவாங்க. சம்டைம்ஸ் ரேராக இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஃபஸ்ட் டீமில் வீக் டீம் பவுலிங் போடுறாங்கல்ல, அவங்க வந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் வருவாங்க. ஏன்னா டெத்தில் ஓவர் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது ரேராக நடக்கிறது. ஸோ இதை வச்சு ஒரு ஸ்ட்ராங் டீமும் வீக் டீமும் வந்துச்சுன்னா, ஸ்ட்ராங் டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்னா இந்தமாரி ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த காமன் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம கலந்து மற்ற பிளேயர்ஸை கலந்து போட்டு நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வச்சு நம்ம டீம் மேக் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒன்று. இது இல்லாமல் இப்போ ஸ்ட்ராங் டீம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறவங்க பவுலர்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டியதான். 1 or 2 3 பேட்ஸ்மேன் எடுத்துக்க வேண்டியதான். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ராங் டீம் பேட்டிங் பண்ணுமா, அப்போ டாப்பில் இருக்க 3 பேட்ஸ்மேன் எடுத்துக்க வேண்டியதான். அதில் சப்போஸ் ஒரு விக்கெட்டு விடுன்னு நினச்சிங்கன்னா ஓகே, அது 1 2 1 3 அல்லது 2 3 எடுத்துக்கிட்டு இந்த லூசிங் டீம் இருக்க பாருங்க, அதில் ஒரு பவுலர் எடுத்துக்கணும். அதுவும் அவங்களும் ட்ரீம் டீமில் வருவாங்க. பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்துருப்பாங்களா. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களே கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் ஒரே டீம்லேயும் வந்துடுவாங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறவங்க கேப்டனாகவோ வைஸ் கேப்டனாக வந்துடுவாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுற அந்த வின்னிங் டீமோட பேட்ஸ்மேன் யாராவது கேப்டனாக வைஸ் கேப்டனாக வந்துடுவாங்க. ஸோ இந்தமாரி ஒரு டெம்ப்ளேட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்தமாரி காம்பினேஷனை மாற்றி நம்ம ஃபைன் பண்ணிக்க வேண்டியதான். இதை வச்சு மாற்றி நம்ம டீம் மேக் பண்ணிக்க வேண்டியதான். இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்ப்ரைஸ் வின்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டீமும் ஒரு வீக்கான டீமும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ சப்போஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா வீக்கான டீம் ஜெயிச்சிருவாங்க, நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இது அடிக்கடி நடக்கும். அந்தமாரிலாம் வந்து சோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சோக்கர்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து கூட சோக்கர்ஸ் மாரி தான் விளையாண்டுட்டு கிடக்குறாங்க. வேர்ல்டு கப்பில் நம்ம நிறையா சோக்கர்ஸ் பார்க்க போகிறோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ வீக் டீம் தோற்றுக்கிட்டே இருப்பாங்கன்னு கிடையாது, வீக் டீமும் ஜெயிப்பாங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம டீம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த சர்ப்ரைஸ் வின்னில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வீக் டீம், அதாவது ஜெயிக்க போகிற டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு ரன் அடிப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுப்பாங்களா, அதேமாரி செகண்ட் இன்னிங்ஸில் என்ன ஆகும், வீக் டீம் பவுலர்ஸும் விக்கெட் எடுப்பாங்க. இந்தமாரி மேட்ச்சில் சர்ப்ரைஸ் வின்னில் மேட்ச்சில் நம்ம என்ன நடக்கும்னா, பவுலர்ஸ் தான் 2 டீமோட பவுலர்ஸ் மேக்ஸிமம் கேப்டனாக வைஸ் கேப்டன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவுலர்ஸ்னால் நான் ஆல்ரவுண்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்சை பாருங்கள்.
லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்பில் நடந்த மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடந்த மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நெதர்லாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 158 ரன் அடிச்சிருந்துருப்பாங்க. இதை செகண்ட் சேஸ் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆகியிருந்திருப்பாங்க. இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட பவுலர்ஸும் அந்த டீமோட பவுலர்ஸும் தான் வந்திருக்காங்க. ஸோ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 7:4 இந்தமாரியும் அடிக்கடி நடக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு டீம் போடணும். இதுவே ஸ்ட்ராங் டீம் பேட்டிங் பண்ணுறது, அதாவது தோக்க போகிற டீம் பேட்டிங் பண்ணுதுன்னா என்ன நடக்கும்? அவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்கோர் அடிப்பாங்க. வீக் டீம் பவுலர்ஸ் ஓரளவு விக்கெட்ஸ் எடுத்துடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் என்ன நடக்கும்னா வீக் டீம் பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓரளவு ஸ்கோர் அடித்து வின் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஸ்ட்ராங் டீமோட பவுலர்ஸ் 1 or 2 விக்கெட்ஸ் தான் எடுப்பாங்க. பட் அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி வின் பண்ணுவாங்க. இந்தமாரி ஒரு டீமும் ஃபார்ம் ஆகும். இதையும் நோட் பண்ணிக்கணும். எப்படினாலும் வீக் டீம் தான் வின் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் டீம் வின் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பவுலர்ஸ் ஆர் ஆல்ரவுண்டர்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க. இதுதான் சர்ப்ரைஸ் வின். இந்த சர்ப்ரைஸ் வின் அடிக்கடி நடக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டுக்க வேண்டியதான். இது எல்லா வாட்டியும் நடக்கும்னு நான் சொல்லலை, பட் எப்பயாவது நடக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் இது நடக்கும். ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வரும் முன்னாடியே கெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் ஆப்போனண்ட். இப்போ ஈக்குவல் ஆப்போனண்ட்டுன்னு சொன்னோன்னா எப்படின்னா ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் விளாண்டுச்சுன்னா அது ஒரு ஈக்குவல் ஆப்போனண்ட். 2 பேருமே சமமாக இருக்கிறவங்க. அந்தமாதிரி மேட்ச்சில் என்ன ஆகும்னா நம்ம பிட்ச் ரிப்போர்ட்டு, வெதரு, அவங்கவுங்க டீமோட ஓன் ப்ரெஷரு, பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ட்டு, டாஸு இதெல்லாம் தான் டிசைட் பண்ணும் யார் வின் பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த விஷயங்கள் இப்போ பிட்ச்சு வந்து ஸ்பின் பிட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுறோம். பவுலிங் பிட்சாக இருந்தால் இந்தியா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்கவுங்க யாராவது ப்ரெஷர்லேயே விளாட்றாங்கன்னா, ப்ரெஷர்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேஜ் ஒரு முக்கால்வாசி டோர்னமெண்ட் தாண்டி போச்சுன்னா ப்ரெஷரில் அவுட் ஆகிடுவாங்க. ஒரு சில பேர் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்தமாரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு டீம் போடணும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அந்தந்த டைமில் அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாரி தான் ஈக்குவல் ஆப்போனண்ட்டு யார் வின் பண்ணுவாங்க நம்ம கெஸ் பண்ண முடியும். இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈக்குவல் ஆப்போனண்ட் மாரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி போகும். ஒன் சைட்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்போவுமே மேட்ச் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. இந்தந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு எப்போவுமே உங்கள் மைண்டில் இருந்தால் எது பெஸ்ட்டு பாசிபிலிட்டின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாரி டீம் போடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.